லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க. படம் பார்க்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா அது ஒரு ரெட்ரோ அவ்வளோதான். அது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு விண்டேஜ் இதில் பார்க்கணுன்னாக்கா ஒரு சந்தானத்தை திருப்பி பழையபடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது பார்க்கலாம். நல்லா இருக்குது. மனோபாலா ரொம்ப சூப்பராக, டைலாக்லாம் எதுவுமே கிடையாது, அப்படியே ஒரு ரெட்பாடியாக நடிச்சிருப்பார், பயங்கரமாக இருக்கும். அதுமாதிரி காமெடியில் ரசிதாக பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி சாங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்குற அளவுக்கு இருக்குது. பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மேக்கிங் இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? எங்கேஜிங்காக என்னன்னா இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா மேபி இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஒரு சில காமெடி ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் கடியாக இருக்குது. பட் பார்க்கலாம், நல்ல என்டர்டைன்மெண்ட் தான், தாராளமாக பார்க்கலாம். படம் அட்டகாசமாக இருக்குங்க. எந்த படத்தை கண்டிப்பாக ட்ரிபிள் மடங்கு எடுத்து பொங்கலுக்கு இந்த படம் வெற்றி படம் நம்புறீங்களா? கண்டிப்பாக நம்புறோம்லாம் இல்லை, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. யாரை வேணா கேளுங்க, எங்கேயுமே லாஜ் கிடையாது, எங்கேயுமே வந்து ஒரு கொஞ்சம் போரா போச்சு அப்படின்னு சொல்றது எதுவுமே கிடையாது. சீன் பை சீன் வந்து ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான். சந்தான காமெடி எப்படி இருக்குது 13 வருஷம் கழிச்சு? நல்லா இருக்கு. எல்லாரையும் வந்து பழைய ஆட்களை பார்க்கறது வந்து புது எனர்ஜியாக இருக்குது. சதாவோட கிளைமேக்ஸில் பார்த்தோம், டார்ச் லைட் நடிச்சுட்டு என்னடா அவங்க கரியரை அவங்களே காலி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்து மூலமாக அவங்களுக்கும் ஒரு கம்பேக் இருக்கும். அப்புறம் விஷால் வந்து மீண்டும் இதே மாதிரி பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பக்காவாக இருக்குது. இதே மாதிரி ஒரு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவருக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி பக்காவாக இருக்குது. ஸோ நல்லா எல்லாமே என்ஜாய் பண்ணலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். நடிச்சா நல்லா நல்லா படம் எப்படி இருக்குது? படம் சூப்பராக இருந்துச்சு. எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து? ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி மூவி தான், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சந்தானம் தான் பயங்கரமாக பண்ணாரு. சந்தானம் திருப்பி கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்குமா? இதுவே பெரிய கம்பேக் தான். நீங்க சொல்லுங்க சார், உங்களோட ரிவ்யூ. விஷால் ப்ரோ, விஷால் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு படத்தில்? சூப்பராக இருந்துச்சு. எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து? உண்மையாக சொன்னால் சந்தானோட இது வந்து சூப்பராக இருந்துச்சு. பழைய அந்த கவுண்ட்ரு மனோபலா அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பழைய அந்த விண்டேஜ் சந்தானம் வந்ததில் பயங்கரமாக இருந்துச்சு. போய் பார்க்கலாம் இந்த மாதிரி படம்லாம். ஸோ இது ஃபேமிலியோட பார்க்கலாமா இந்த படம்லாம்? கண்டிப்பாக பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பொங்கலுக்கு சொல்லு விஷால் பொங்கல். விஷால் பொங்கல் பெரிய பெரிய கம்பேக் விஷாலுக்கு தான். புரட்சி தளபதி கம்பேக். தேங்க்யூ. தரமாக இருந்துச்சு. பொங்கல் வந்து இதுதான் ப்ரோ. இன்னொரு சேட்டாக சொல்கிறேன், 100 கோடி அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, 100 நாள் வேணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. இப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதான் கரெக்டாக. சந்தான காமெடி எப்படி இருந்துச்சு படத்தில்? தான் ப்ரோ படமே. சந்தானம் தான் படமே. நீங்கள் ஓஜி சந்தானம்லாம் பார்த்து எத்தனை வருஷம் அவர் இந்த மாதிரி காமெடி பண்ணி அவருக்கு இன்னும் ஒரு படம் காமெடியான இறங்கி பண்ணலான்ற அளவுக்கு இது அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மாதம் இருக்கும். அவர் தான் படமே ஹோல்ட் பண்ணுறாரு. சைடாக ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக அவர் காமெடி தான் ப்ரோ படமே. படம் ஃபுல்லாக காமெடி தான். ஒரு படம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி படம் வந்து பொங்கல் கிஃப்ட். இது பொங்கலுக்கு வந்து மக்கள் வந்து கிஃப்ட்டு சரியாக கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணியிருந்தா கூட இந்த படம் பார்த்தா கிஃப்ட்டு கிடைச்ச மாதிரி. படம் ரொம்ப ஹிட்டு. அதாவது ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே காமெடிங்க. வயிறு குழுங்க சிரிக்கலாம் அந்த படத்தில். சந்தானத்தோட காமெடி எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? ஐயோ, சந்தானம் பேசாமல் ஹீரோ விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பஞ்சு டைலாக் நிறைய இருக்குது. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே காமெடி தான், ஃபுல்லாக காமெடி. ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் வரைக்கும் காமெடி. ஸ்டோரி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. 100% படம் நல்லா இருக்குது. இது மாதிரி படம் எல்லாம் எடுங்க, நல்லாயிருக்கும். இந்த படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக ஃபேமிலின்னா பிரச்சனை இருக்க அத்தனை பேரும் வந்து பார்க்கலாம். செம படம். ஒரு அதிகாரி ஒரு பெரிய டென்ஷனில் இருக்கான் அப்படின்னாக்கா இந்த படம் வந்தால் ரிலீஃப் ஆகிடுவோம். ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே வந்து இந்த படம் பார்க்கலாம். செம படம், வயிறு குழுங்க சிரிப்புங்க. விஜய் ஆண்டனி வந்து ஆக்டிங்கை விட்டுட்டு மியூசிக் போட்டிருக்காரு, அதோட இது நல்லா இருக்கா? மியூசிக் செம்மையாக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது, டைரக்ஷன் நல்லா இருக்குது. நம்ம இது இருக்கார டைரக்டர் பேர் என்னங்க? சுந்தர்சிக்கு வந்து இது வந்து ஒரு பொங்கல் கிஃப்ட்டுங்க அவருக்கு. ஆமாம், எப்படியும் என்னுடைய கணக்கு வந்து எல்லா தேட்டர்லையும் போட்டுருவாங்க. இவங்க ரிவ்யூ பார்த்துட்டு எல்லா தேட்டரையும் போட்டுருவாங்க. 2000 கோடி கிட்டே எடுக்கணும் அந்த படம், இல்லைன்னா மக்கள் சரியில்லைன்னு அர்த்தம். செம்ம படங்க, ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பொங்கல் கிஃப்ட். தேங்க்யூ. இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பொங்கலுக்கு நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத மூவி. ஏன்னா மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ என்கேஜிங்காக, அவ்வளோ காமெடியாக, பர்ஃபெக்டாக கொண்டு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் விஷால் அண்ணா நீங்கள் செம்மையாக நினச்சிருக்கீங்க. எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் நான் மெயினாக வந்தது சந்தானமனோட காமெடிக்கு தான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் வந்து காமெடி என்ன பண்ணியிருக்காருன்னு குட்டி சீன்ஸ்க்கெல்லாம் அவர் கொடுக்குற கவுண்டரு அண்ட் சீக்வென்ஷியல் கவுண்டர்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தியேட்டரே சிரிச்சிட்டு இருந்தது. தியேட்டரே சிரிச்சு வயிறு வச்சிருந்துச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பல வருஷத்துக்கு முன்னாடி
மை டியர் லவர் பாட்டா அவ்வளோ அவ்வளோ மீன் போட்டாங்க. அந்த பாட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு தெரியுமா? விஷாலை நான் பாடுறதுக்கும் அந்த கலர்ஃபுல்லான சினிமாட்டோகிராஃபிக்கெல்லாம் பாட்டு சூப்பராக இருந்தது. அண்ட் விஜய் ஆண்டனியோட மியூசிக் நல்லா வந்தது. ஸ்பெஷல் மென்ஷன், இந்த படத்தில் நடித்த நிறைய பேர் இப்போ உயிரோடு இல்லை. டிரெக்டர் மணிவண்ணன், டிரெக்டர் மனோபாலாலாம் இல்லை, அவங்களாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் மனோபாலா வச்சு ஒரு சீக்வன்ஸே எடுத்திருக்காங்க, அவ்வளோ காமெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மூவி வந்து ஒரு பக்கா சுந்தர்சி மூவி. அப்போ எடுத்த மேட்டுக்குடி, உள்ளத்தை அளித்தா, இப்போ ஆம்பளை, கலகலப்புக்கெல்லாம் அப்புறம் ஒரு பக்கா சுந்தர்சியோட மூவி இது. மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட தியேட்டரில் போய் பாருங்கள். மூவி செம்மையாக இருந்தது. எப்படி இருந்துச்சு சார்? நல்லாவே இருந்தது, செம்மையாக இருந்தது. சுந்தர்சி மூவி தான். நிறைய அந்த காமெடி, நிறைய அந்த ஒன்லைனர்ஸு, அப்புறம் கிராமர் சாங்ஸு, கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் ஆகி சந்தானத்தோட காமெடி எப்படி இருந்துச்சு சார்? இதே வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் பண்ணால் கொஞ்சம் வந்துட்டு அதுக்கு மார்க்கெட் அப்படியே மெயின்டைன் ஆகும்ன்றது எல்லாருமே சொல்கிறது தான். பட் இந்த படம் இன்னமும் ப்ரூவ் பண்ணுது. வந்து அவங்க இளமையாக நடித்த ஒரு படமும் வயசாகிட்டு நடித்த படமும் 2 படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. அது வந்து பெரிய விஷயம். என்னென்னு நான் சொன்னேன்னா, இப்போ எங்கே நடித்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதகஜ ராஜா, கிழவியாக நடித்தது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கேம் சேஞ்சர். ஆனால் 2 படமுமே அவ்வளோ லைஃப், அவங்களுடைய ஆக்டிங்க்கு உயிர்னு சொல்லலாம். படத்துக்குள்ளே போவோம். மதகஜ ராஜா 11 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எதுக்கு 11 வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணீங்க? இந்த படத்து மேலே உங்களுக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ட்டே இல்லை, அதனால நீங்கள் வெயிட் பண்ணீங்க. விஷாலை கேட்டாலும் விட வேணாம்னு சொல்லியிருப்பாரு, சுந்தர்சி கேட்டாலும் விட வேணாம்னு சொல்லியிருப்பாரு. சந்தானா உண்மையிலே போராடி இருப்பார், இந்த படமாக வரக்கூடாது, ஏன்னா நம்ம இது டேமேஜ் ஆயிரும் நம்ம பேருன்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மை இல்லைங்க. படம் வந்து செம்மையாக இருக்குது. சந்தானம் சூசைட் பண்ணிட்டு படம் பார்த்தா, ஏன்னா ஹீரோங்கிற வழக்கில் போய் தேவையில்லாமல் விழுந்தாருன்னு நினைக்கிறேன். நம்மளை பூரா அப்படி என்டர்டெயின் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு படம் வந்துச்சு மார்க்கண்டேன்னு சொல்லிட்டு, இந்த படத்தில் வந்து யார் ஹீரோ? எஸ்டி சூர்யாவா நம்ம விஷாலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய போராட்டமே நடத்தணும். அது மாதிரி இந்த படத்துலையும் நம்ம சொல்லலாம், விஷாலா சந்தானமாங்களோ பெரிய போராட்டம் நடக்குது. 2 பேருமே ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. சந்தானம் வந்து விடுற கவுண்டர்லாம் ஒரு கட்டத்தில் போர் அடிச்சு என்னையே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறேன். ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. எல்லா கவுண்டருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. சுந்தர்சி படத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி ஹீரோயின் வந்து அள்ளி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் கவர்ச்சியை. அந்தளவுக்கு படம் பார்த்தீங்கன்னா பயங்கர கவர்ச்சியாக இருந்தாலுமே எதுவுமே இதாகல, லேட் ஆகல. அந்தளவுக்கு ரசிக்கிற மாதிரி 2K கிட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் காசு கொடுத்தா சுந்தர்சி படத்துக்கு வந்து காசு வாங்காமே நினைக்க போகலாம். அந்தளவுக்கு படம் கலர்ஃபுல்லாக இருக்குது. நீ நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் விஜய் சார் வந்து உண்மையே பெரிய மனசாக இருக்குது. மறுபடியும் ரீரிகார்டிங் பண்ணிலாம் எல்லாமே பண்ணி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம். படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபே முடிஞ்சிச்சு, சரி படமே முடிச்சிடும், அந்தளவுக்கு நம்ம பண்ணிட்டாங்க, நம்ம இல்லைலாம் தேவையில்லை, இதோட எஞ்சி போயிடலாங்கிற நிலைமையை வந்து உடச்சது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இறந்து போன மனோபாலா சார். உண்மையிலே சொல்கிறேன், அவரெல்லாம் வந்து லெஜெண்ட் ஆக்டர்னு சொல்லிட்டு அதான் இருந்தாலும் பொண்ணு இறந்தாலும் பொண்ணுன்னு இல்லை, இறந்த பின்னாடி வருது அந்த படம். மனோபாலா வாழ்ந்துருக்காப்ப, மகளிர் மட்டும் இல்லை, நாகேஷ் கொண்டாப்பில் இல்லை, ஒரு குணம் காமெடி. அது மாதிரி இந்த மனோபாலாவுடைய பணத்தை வச்சுட்டு இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இன்ட்ரோல் பிளாக் ஃபுல்லாக ஆஃப்டர் இன்ட்ரோல், அதாவது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க வச்சு இழுத்து கொண்டாந்து வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. படம் உண்மையிலே செம்ம. 2020 தமிழ் சினிமா வந்து சூப்பராக இருக்குங்கிறது இந்த ஒரு படமே சாதிச்சு. 2020 ஃபஸ்ட்டு ஃபேமிலியோட இப்போ நான் வந்திருக்குது 6-7 படம் வருது. இந்த 7 படத்தில் எந்த படத்துக்கு போவான்றது குளிக்கி போட்டு எடுத்தால் கூட தெரியாமல் இருக்காது.